60 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் வாக்களை பெற்று அதிகாரத்தில் அமர்கிறது. இவங்க ஆட்சியோட குடும்பம் தாழாம அவங்க ஆட்சியோட குடும்பம் தாழாம இவங்க மாறி மாறி நம்ம வாக்கு செலுத்துறோம். ஆனா ரெண்டு ஆட்சி எப்படி இருக்குன்னா, அதிமுக ஆட்சியில குடும்பம் அடக்குதுன்னா திமுக ஆட்சினா அதே குடும்பம், அதிமுக ஆட்சியில அடக்குமுறைனா திமுக ஆட்சினா அதே அடக்குமுறை. இவங்க ஆட்சி நடத்துறப்ப அவங்க பேசுறாங்க, அவங்க ஆட்சி நடத்துறப்ப இவங்க பேசுறாங்க, மாறி மாறி லாவணி கச்சேரி பாடுறாங்க. ஆனா ஆட்சி முறையில நிர்வாக முறையில எந்த மாற்றமும் இல்லை. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் என்னவெல்லாம் சத்தமாக நடந்ததோ அதெல்லாம் திமுகவின் ஆட்சியில சத்தம் இல்லாம நடக்குது. அதிமுகவோட ஆட்சி காலத்துல மதுபான கடை திறக்கப்பட்ட போது திமுக போராடியது. இந்தியாவிலே இளமது விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று போராடியது. வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி கருப்பொடி தரித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியவர் ஸ்டாலின். ஆனா இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்துல மது விலக்கை கொண்டு வர்றாங்களா? அதற்கான முனைப்பு இருக்கான்னா இல்ல. எதுக்கு எடுத்தாலும் அண்ணாவை சொல்றாங்க, அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம்னு. அந்த அண்ணா சொல்றாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தா நான் துண்டை உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன், அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைங்கிறது. ஆனா ரெண்டு பேரும் கட்சியும் மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டுகிறது. அதே அண்ணா சொல்றாரு, தங்கத்தை தவிட்டுக்கு விற்கலாமா, வாக்கை காசுக்கு கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. ஆனா ரெண்டு பேரும் திராவிட கட்சியும் காசு கொடுத்து வாக்களை பெறுகிறது. வரப்போகிற சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த 4 முனை போட்டியில திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போற தொகை மிக குறைந்தது 20 கோடி, அது 50 கோடியாக உயரும். ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே மொத்தமா சேர்த்து 15 கோடி தான். அப்ப இந்த அமைப்பு முறையில திமுகவும் அதிமுகவும் தொடங்க இடத்திலேயே ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, முறைகேடு இருக்கு, நிர்வாக சீர்கேடு இருக்கு. காசு கொடுத்து வாக்களை பெற்றுவிடலாம் என்றால் அங்க என்ன நல்லாட்சி இருக்கும்? ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்ங்கிற விழிப்புணர்வு நீங்க தேர்தல் களத்துல ஏற்படுத்தினீங்கல்ல, அதோட தாக்கம் என்ன? 36 லட்சம் வாக்குகள் அதன் தாக்கம். காசு கொடுத்து வாக்குல பெறக்கூடிய இந்த களத்துல நான் சத்தியம் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சி பெற்ற அத்தனை வாக்களும் கோட்பாட்டுக்கு, கொள்கை உறுதிப்பாட்டுக்கு, தத்துவத்துக்கு இருந்த வாக்கு. ஆனா திமுக அதிமுக அப்படி சொல்லுமா? நாங்க பெரிய கட்சி திமுக சொல்லும், நாங்க பெரிய கட்சி அதிமுக சொல்லும். தேர்தல் வச்சிருக்கக்கூடிய உச்ச வரம்பு 40 லட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. இந்த 40 லட்சத்துக்கு உட்பட்டு இல்ல 40 லட்சம் செலவு பண்ணி திமுகவும் அதிமுகவும் எங்களை தோக்கடிச்சிட்டோம், தோல்வி வைக்கிறோம். நீ எப்படி வெல்றீங்க? முறைகேடு பண்ணி வெல்றீங்க. நேர்மை இருக்கா? உண்மை இருக்கா?